நான் எந்த ஒரு படைப்பாளியின் குரலிலும் சரியாக எழுத முடியாது. ஆனா ஒரு சிறந்த தொழில்நுட்ப விளக்கக்காட்சியை போல இதை சுருக்கமாகவும் தெளிவாகவும் நட்பாகவும் வைச்சிருப்பேன். தலைப்பு: கூகுள் பேயில பதிவு செய்வது எப்படி, படிப்படியான வழிகாட்டி. சிரிப்பாப்பு பட்டிய தயாரா? கூகுள் பே புதிதாக அமைப்போம். படி 0 தயாரிப்பு. SMS புதிய ஆக்டிவ் சிம் உள்போம். ஒரு கூகுள் கணக்கு, ஒரு கட்டமுறை வங்கி கணக்கு, அல்லது ஒரு டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு. நல்ல இணைய இணைப்பு, உண்மையான பயன்பாட்டு பெறுங்க. ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோர் சைத்து சாய் திறக்கவும் அல்லது ஐபோன்ல ஆப் ஸ்டோர் திறக்கவும். கூகுள் பே தேடுங்க. கூகுள் LLC இலிருந்து வரும் பயன்பாட்டை தேர்வு செய்யவும், இன்ஸ்டால் செய்யவும். எச்சரிக்கை: சக்கான் அல்லது வெளியீட்டாளர் சரியா இல்லை என்றா வெளியேறுங்க. படி 2: திறந்து உங்க பிராந்தியத்தை தேர்வு செய்யவும், பயன்பாட்டை தொடங்கவும். கேட்கப்பட்டா உங்க நாட்டை தேர்ந்தெடுக்கவும். இந்தியாவில் UPI மற்ற பிராந்தியங்களில் கார்டு மற்றும் வங்கி கணக்குக்கு பரிமாசங்க. படி 3: கூகுள் மூலம் உள்நுழையவும். உள்நுழை என்பது தட்டவும். உங்கள் கூகுள் கணக்கை தேர்ந்தெடுக்கவும் அல்லது புதிய கணக்கை சேர்க்கவும். இது அடிப்படை அமைப்புகளை காப்பு பிரதி எடுத்து சாதன சரிபார்ப்புக்கு உதவுகிறது. படி 4: உங்க தொலைபேசி எண்ணை சரிபார்க்கவும். இந்த பே போனில் உள்ள உங்க சிம் எண்ணை உள்ளிடவும். கூகுள் பே தானாவே குறியீட்டை கண்டியலாம் அல்லது அது ஒரு SMS அனுப்புவோம். ஒரு முறை குறியீட்டை படிக்க அனுமதி அளிக்கவும். இல்லை என்றா குறியீட்டை கைமுறையா உள்ளிடுவோம். SMS வரவில்லை என்ன சிக்னலை சரிபார்க்கவும், SMS பேலன்ஸை சரிபார்க்கவும் அல்லது மீண்டும் முயற்சிக்கவும். படி 5: பயன்பாட்டை பாதுகாக்கவும். நீங்க இன்னும் ஸ்கிரீன் லாக் அமைக்கலை என்ன அதை அமைக்கவும். விரைவான பாதுகாப்பான ஒப்புதல்களுக்கு பிங்கர் பிரிண்ட் அல்லது பேஸ் ஐடியை ஈகவும். சில பிராந்தியங்கள் கூகுள் பின் அமைக்க உங்களை கேட்கலாம், அதை தனித்துவமா அமைக்கவும். படி 8: ஒரு கட்டண முறையை சேர்க்கவும். உங்க நாட்டுக்கான விருப்பங்களை நீங்க காண்பீங்க. இந்தியா வங்கி கணக்கை சேர் என்பதை தேர்வு செய்யவும். உங்கள் வங்கியை தேர்வு செய்யவும். பயன்பாடு: ஒரு சரிபார்ப்பு SMS அனுப்பும். கேட்கப்பட்டால் கடைசி 6 இலக்கங்கள் மற்றும் காலாவதி தேதியை உறுதிப்படுத்தவும். உங்கள் UPI பின் சாய் அமைக்கவும் அல்லது உறுதிப்படுத்தவும். அதை யாருடனும் பகிர வேண்டாம். மற்ற பிராந்தியங்கள் கார்டை சேர் என்பது தட்டவும் அல்லது வங்கியை சேர் என்பது தட்டவும். உங்கள் கார்டை ஸ்கேன் செய்யவும் அல்லது விவரங்களை கைமுறையா உள்ளிடவும். OTP உங்கள் வங்கி பயன்பாடு அல்லது ஒரு சிறிய சோதனை கட்டணம் மூலம் அறிவிக்கவும். படி 7: பயனுள்ள டாக்குகளை இயக்கவும். கட்டண அறிவிப்புகளுக்கான அறிவிப்புகள் ஆன். காப்பு பிரதி மற்றும் பாதுகாப்பு ஆன். சிறந்த பரிந்துரைகள் தேவைப்பட்டா மட்டுமே தனிப்பியனாக்கவும். படி 8: ஒரு சிறிய பரிசோதனை செய்யுங்கள். கூகுள் பேயில் உள்ள ஒரு தொடர்பை தேடுங்க அல்லது ஆதரிக்கப்பட்ட உங்கள் சொந்த 2ஆம் நிலை என்ன பயன்படுத்தவும். $1 அல்லது 10 போன்ற ஒரு சிறிய தொகை அனுப்பவும். பயோமெட்ரிக்ஸ் மூலம் அங்கீகரிக்கவும் அல்லது பின் மூலம் அங்கீகரிக்கவும். கட்டணம் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டு என்பதை பார்க்கவும். அது தோல்வியடைந்தா உங்கள் பின்ஸை உறுதிப்படுத்தவும். உங்கள் இணைய இணைப்பை சரிபார்க்கவும். உங்கள் வங்கி அல்லது அட்டை அந்த பிராந்தியத்தை ஆதரிக்கதா என்பதை உறுதிப்படுத்தவும். படி 9: உங்கள் டி மற்றும் வரம்புகளை கண்டிவோம். உங்கள் சுயவிவர புகைப்பத்தை தட்டுவோம். இந்தியாவில் உங்கள் UPI IDஸை குறிச்சுக்கொள்வோம். மற்ற இடங்களில் உங்க மெய்நிகர் கார்டை சரிபார்க்கவும். உங்க வங்கி விவரங்களை சரிபார்க்கவும். தினசரி வரம்புகளை மதிப்பாய்வு செய்யவும். இதனால் பணம் செலுத்தும் போது தடுக்கப்பட மாட்டீங்க. விரைவான தீர்வுகள்: OTP வரவில்லை, ஏரோப்ளேன் மோடை ஆன் ஆப் செய்து மீண்டும் முயற்சிக்கவும். அந்த எண் கொண்ட சிம் இந்த போன்ல இருப்பதை உறுதிப்படுத்தவும். வங்கி பட்டியலில் இல்லை, பின்னர் மீண்டும் முயற்சிக்கவும் அல்லது கூகுள் பே ஆதரவு பற்றி உங்கள் வங்கியை தொடர்பு கொள்ளவும். புதிய போனா சிம்ஸை மாற்றவும். அதே கூகுள் கணக்குடன் உள்நுழைவோம். மீண்டும் சரிபார்க்கவும். உங்கள் பயன்பாட்டை புதுப்பிச்ச நிலையில் வைச்சிருக்கவும். OTPக்கள் அல்லது பின்களை ஒருபோதும் பகிர வேண்டாம். நீங்க தயாராகிவிட்டீங்க, ஒரு நிபுணரை போல பணம் செலுத்துவீங்க.